அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வைரலாக பேசப்படுற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, சீமானுடைய வைரல் ஆடியோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா, காளியம்மாளை சீமான் பிசுறு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னும், காளியம்மாளை கட்சியிலிருந்தே நீக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சீமான் பகிர்ந்திருக்காரு அப்படின்ற ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைய தினம் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இந்த ஒரு ஆடியோ அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தற்போது இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லையுமே ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுது. கட்சியிலிருந்து காளியம்மாளையும் முத்துகிருஷ்ணன் அப்படின்ற நபரையும் பார்த்தீங்கன்னா நீக்கி ஆகணும், இவங்க 2 பேரை நீக்கி ஆகணும் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் யூடியூப் சேனலில் கூட பெரிதளவில் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ மூலம் யாருடைய வாய்ஸில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். உதாரணத்திற்கு ஒரு நபர் பாடிய பாடலை இன்னொரு நபர் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற வரைக்குமே இந்த ஏஐ வச்சு இணையவாசிகள் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சியுடைய ஒற்றுமையை கெடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் காளியம்மாளை குறித்து சீமான் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற ஒரு ஆடியோவை உண்டு பண்ணி இதற்கு சாட்டை துரிமுருகனும் இடுமோனும் கார்த்தியும் உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த மூவருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கட்சியில பிரிவினையை உண்டு பண்றதுக்காக இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. சீமானுடைய குரல்ல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடியோவை பார்த்தீங்கன்னா எங்களால் சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் இணைக்க முடியல. இந்த வீடியோவை நீங்க ட்விட்டர்ல பார்க்கலாம் அல்லது எங்களுடைய முதல் கமெண்ட்ல அதோடைய லிங்கை போடுறோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கெடுக்கணும் அப்படின்னு பாஜக பல காலங்களாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை வச்சு பார்க்கும்போது பாஜகவுடைய ஐடிவி தான் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப வைரலாக மாற்றினது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஏஐ ஆடியோவை உண்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இது குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய ஐடிவி ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தை யார் அப்லோட் பண்ணாங்க, இந்த விஷயம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து எல்லா தகவல்களுமே இன்று மாலைக்குள்ள வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.